Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே புல்லட் ஓட்டியதற்காக பட்டியலின கல்லூரி மாணவரின் கை வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பான நிலையில் தற்போது மாணவரின் வீட்டு மேற்கூரையை மர்ம நபர்கள் அரிவாளால் அடித்து நொறுக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி புல்லட் ஓட்டியதற்காக மேலப்பிடாவூர் கிராம பட்டியலின மாணவர் ஐயாசாமியின் கை வெட்டப்பட்டது பரபரப்பானது. இதில் மாற்று சமூகத்தை சேர்ந்த 3 பேர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பிடிபட்டனர். இந்த நிலையில் மர்ம நபர்கள் பைக்கில் வந்து ஐயாசாமியின் வீட்டின் மேற்கூரையை அரிவாளால் வெட்டி உடைத்துவிட்டு தப்பினர். இதனை ஐயாசாமியின் தந்தை வீடியோ எடுத்து தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டுமென கேட்டு வீடியோ வெளியிட்டது பரபரப்பாகியுள்ளது. சனாதன தர்மம் பற்றி விளக்கம் அளிக்கும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில்தான் சாதிய மோதல்கள் அதிகம் நடைபெறுவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கோவையில் திமுக வார்டு செயலாளர் மது போதையில் காரில் வந்து நின்று கொண்டிருந்த சக்திவேல் என்பவரை தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆலாந்துறை சாலையில் மது போதையில் காரை இயக்கி அங்கிருந்தவர்கள் மீது மோத முயன்ற திமுக வார்டு செயலாளர் மோகன கிருஷ்ணவேல் இருசக்கர வாகனத்தில் நின்ற சக்திவேல் என்ற இளைஞரை தாக்கவும் செய்தார். இந்த சம்பவம் சிசிடிவி காட்சிகளாக வெளியான நிலையிலும் திமுக பிரமுகர் என்பதால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காதது பாதிக்கப்பட்ட சக்திவேலை வேதனைப்படுத்தியது. திமுக நிர்வாகிகள் அதிகார திமிரில் அராஜகத்தில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியை விரைந்து முடிக்க கோரி காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாதங்குப்பம் கிராமத்தில் பழைய நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டு 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி துவங்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த பணி கிடப்பில் போடப்பட்டதால் ஆத்திரமடைந்த பெண்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியை விரைந்து முடிக்க கோரி காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் கனமழை காரணமாக சாய்பாபா காலனி எம்ஜிஆர் காய்கறி மார்க்கெட்டில் சாக்கடை நீர் புகுந்தது. இதனால் விவசாயிகள் விளைவித்த காய்கறிகள் நீரில் மூழ்கியதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்பதால் வியாபாரிகள் பெரிதும் கவலையடைந்துள்ளனர். ஸ்டாலின் மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் உடனே இதனை சரி செய்ய வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருச்சி மாநகரின் பொன்மலை, திருவெரும்பூர், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இந்த மழையால் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் இருளில் மூழ்கினர். மேலும் ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால் வாய்களை அமைக்காததால் மழைநீர் சாலைகளில் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நடைபெற்ற திமுக கூட்டத்தில் அமைச்சர் கோபி செழியன் பேசிக் கொண்டிருந்த போது மின்வெட்டு ஏற்பட்டது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. பேரணப்பட்டு பேருந்து நிலையம் அருகே நடந்த திமுக கூட்டத்தில் கோபி செழியன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென மின்வெட்டு ஏற்பட்டது. திமுக தொண்டர்கள் மின்வாரிய அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு பேசியும் மின்சாரம் வராததால் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த கோபி செழியன் நாற்காலியில் அமர்ந்துவிட்டார். மேலும் பொதுக்கூட்டத்திற்காக பேருந்து நிலையத்தை ஆக்கிரமிப்பு செய்து திமுகவினர் பந்தல் அமைத்ததால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே பயணிகள் இறக்கிவிடப்பட்டதன் காரணமாக அவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தில் இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்திற்குள் வராமல் பேருந்துகள் புறக்கணிப்பதால் பயணிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். திருச்சியில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு இரவு நேரத்தில் இயக்கப்படும் பேருந்துகள் கடந்த சில மாதங்களாக RS மங்கலம் பேருந்து நிலையத்திற்குள் வராமல் தேசிய நெடுஞ்சாலையிலேயே பெண்கள், சிறுவர்கள், வயதானவர்களை கூட வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டு செல்கின்றனர். இதனால் அவர்கள் இரவில் அச்சத்துடன் 1.5 கிலோமீட்டர் நடந்து ஊர் வந்து சேர வேண்டியுள்ளது. இதனால் ஆவேசமடைந்த பயணிகள் எதையும் முரணாக செய்வதே விடிய அரசின் வாடிக்கை என குற்றம் சாட்டுகின்றனர். பஸ் தோது இல்லாம இரவு நேரத்துல கையாட்டியில இறக்கி விடுறாங்க, சமயத்துல கையாட்டிலையும் இறக்கி விட மாட்டேங்கிறாங்க. இந்த மக்களுக்காக போராடி அதிகாரிகளிடமும் அரசுக்கிடமும் சொல்லி எந்த விதமும் எடுக்கலை.